நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய 2024 குரூப் 4 தேர்வில் அனைத்து மாணவர்களுக்குமே ஒரு 4 மதிப்பெண்கள் கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எனவே மாணவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஓகேவா? ஸோ எந்தெந்த கொஸ்டினுக்கெல்லாம் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சார்பில் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் இது கிளைம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதாவது கீ ஆன்சர் விட்ட உடனே ஆன்சர் கீ சேலஞ்சுன்னு ஒன்று வரும். அதில் போய் நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை கொடுத்து எந்தெந்த ஆன்சருக்கெலாம் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கும். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே கிரேஸ் மார்க் அப்படின்னும் போது எல்லாருக்குமே கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் அதில் கிளைம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஓகே, நான் இதுக்கும் இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட நான் உங்களுக்கு ஆன்சர் கீ வந்த உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ரைட். ஸோ இப்போது எந்தெந்த கேள்விகளாக நமக்கு கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்கும், சரியா? இப்போ எல்லாருமே குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருப்போம். எழுதின எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம எஃபோர்ட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட நம்ம வேலைக்கு போகிற அளவுக்கு எஃபோர்ட் எடுத்திருக்கோமா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு வரும், சரிங்களா? ஸோ நிறைய பேர் கீ ஆன்சரும் செக் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான கீகள் இருக்கும். ஸோ ஃபைனல் கீ டிஎன்பிஎஸ்சி தான் விடுவாங்க. ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் ஆகுங்க, 1 வீக் ரிலாக்ஸ் ஆகுங்க. டிஎன்பிஎஸ்சி கூடிய விரைவில் கீ ஆன்சர் வெளியிடுவாங்க. ஸோ அந்த கீ ஆன்சரோடு செக் பண்ணி உங்களுடைய வினாக்கள் எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியாக பதிலளித்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 170 நியர்லி 170 கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். ஸோ எதனால் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ குரூப் 4 எக்ஸாமில் 6244 வேக்கண்ட்டு தான் சொல்லியிருப்பாங்க. நிச்சயமாக இது 10,000 உயர்த்தப்படும், சரியா? அதாவது குரூப் 4 எக்ஸாம் நடந்த அன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி சார்பில் வெளியிடப்பட்ட தகவலில் இந்த ஒரு தகவலும் அடக்கம். அதாவது என்ன சார் அப்படின்னா, கூடிய விரைவில் டிஎன்பிஎஸ்சியுடைய காலி பணியிடங்கள் 10,000 அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிச்சிருப்பாங்க, சரிங்களா? ரைட். ஸோ அதனால் கண்டிப்பாக காலி பணியிடங்கள் உயரும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது இருக்கிறத விட ஏற்கனவே இருக்கிறத விட 1 அல்லது 2 மதிப்பெண்கள் குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும், ஓகேங்களா? ரைட். ஸோ அதனால் 170 கிட்ட போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் தைரியமாக இருக்கலாம். 160க்கு மேலே போட்டு டைப்பிங் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் தைரியமாக இருக்கலாம். நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். நிச்சயமாக நமக்கு நல்லதே நடக்கும், ஓகேங்களா? சரி, ரைட், வாங்க பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் மொத்தமாக 4 வினாக்களுக்கு நமக்கு டிஎன்பிஎஸ்சி சார்பில் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த 4 வினாக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முதல் வினாவே நமக்கு கூடுதல் மதிப்பெண் தான், சரியா? அதாவது கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி, ஓகேங்களா? கிறிஸ்துவினுடைய வருகையை அறிவித்த முன்னோடி யார் சார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இது ரெண்டுமே கரெக்டு தான். ஆன்சர் ஏவும் கரெக்டு தான், ஆன்சர் பியும் கரெக்டு தான், சரியா? ஸோ அப்போ நமக்கு இந்த கண்டென்ட் எங்கே இருக்குது சார் அப்படின்னா, 10th தமிழ் புக்கில் கடைசி இயல், அதாவது 9வது இயலில் இருக்கக்கூடியது, இயல் 9ல் இருக்கக்கூடியது அந்த தேம்பாவணி. அந்த தேம்பாவணியில் இந்த ஒரு பாட்டு, அந்த ஃபஸ்ட்டு லைன்லேயே இதுதான் கொடுத்துருப்பாங்க. கிறிஸ்துவிற்கு முன்னர் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான், இவரை அருளப்பன் எனவும் அழைப்பர், இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் நிச்சயமாக. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அருளப்பன் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் தான். யோவான், நிறைய பேர் திருமுழுக்கு யோவான் அப்படின்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதுங்களா? ஸோ யோவான் அப்படின்றதே அந்த கண்டென்ட்டுக்குள்ளே தான் வந்துடும், ரைட்டா? ஸோ அதனால் இந்த ஒரு கேள்வியில் நமக்கு கூடுதல் மதிப்பெண்கள் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? ரைட். ஸோ அதற்கடுத்தது 2வது கேள்வி என்ன சார் அப்படின்னா, இந்த விடைக்கற்ற வினா அமைத்தலில் ஒரு கேள்வி இருக்கும், சரியா? அதாவது வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு இருக்குது. ஒரு விடை கொடுத்துட்டு அதுக்கு வினா கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ வணிக அறிவியல் அப்படிங்கிறது முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது.
ரைட். இப்போ இந்த வணிக அறிவியல் அப்படிங்கிறது இதுதான் எழுவாய். நீங்கள் இலக்கணத்தில் இப்போ எழுவாய் பயனிலை அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இது வந்து எழுவாயாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், சரியா, இது வந்து எழுவாயாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆன்சர் சி இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து பயனிலையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த வணிக அறிவியல் அப்படிங்கிறது பயனிலையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஆன்சர் பி வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் இந்த வணிக அறிவியல் அப்படிங்கிறது எழுவாயா பயனிலையா அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி சார்பில் தான் சொல்லுவாங்க. ஸோ நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும்போது இந்த ஒரு வினாவிற்கும் நமக்கு கூடுதல் மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ நிச்சயமாக இருக்கும். அதற்கடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நிமிஷம். ஸோ இந்த ஒரு வினா, அதாவது 35வது வினாவில் நமக்கு கூடுதல் மதிப்பெண்கள் இருக்குது. என்ன சார் அப்படின்னா, மனோன்மணியத்தை பற்றி ஒரு 4 கூற்றுகள் கொடுத்துட்டு அதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரியா? எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தவறானது. இந்த கொஸ்டினே தப்பு தான் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எதுவுமே வந்து பொருத்தமாக இல்லை. ரைட். மனோன்மணியத்தினுடைய கிளை கதை பேர் என்ன சார் அப்படின்னா சிவகாமியின் சரிதம் இல்லையா? ஸோ சரிதம் அப்படிங்கிறது சபதம் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் கூற்று தவறு. 1 எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே தவறு. சிம்பிளாக எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே தவறுங்க. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே தவறு. ஆப்ஷனில் 1 எங்கெல்லாம் வருதோ அது தப்பு இல்லையா? ஸோ அப்போ எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குது? 1 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ எந்த ஆப்ஷனுமே இங்கே நமக்கு செட் ஆகாது. மற்ற 3 பாயிண்ட்டையும் நம்ம படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. சரியா? நீங்கள் ஒரு ஃப்ளோவில் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் அது தவறாக முடியும். பட் ஆனால் இந்த இடத்துல கொஸ்டினே நமக்கு ஆப்ஷன் எதுவுமே செட் ஆகலை அப்படிங்கிற போது கண்டிப்பாக நமக்கு ஒரு கூடுதல் மதிப்பெண்கள் இருக்கும். சரிட்டா? ரைட். ஸோ திரும்ப ஆனால் ஒரு டைம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிவகாமியின் சரிதம் ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு கரெக்டு. நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்து பாட்டோட தமிழ்தாய் வாழ்த்தும் இருக்கும். அதே மாதிரி வெண்பா கிடையாது, ஆசிரியப்பா. ஸோ 3வது பாயிண்ட்டு தப்பு. வெண்பா கிடையாது, ஆசிரியப்பா. 4வது பாயிண்ட்டு கரெக்டு. தமிழனுடைய முதல் பாவடிவ நாடக நூல் அப்படிங்கிறது இதுதான். ஸோ அவங்க சரியானது அப்படின்னு கேட்கும்பொழுது 2 மற்றும் 4 சரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதில் எந்த ஆப்ஷனுமே அந்த மாதிரி இல்லாததுனால இந்த ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு கூடுதல் மதிப்பெண்கள் இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ தமிழில் நமக்கு கிட்டத்தட்ட 3 வினாக்கள் வந்து நமக்கு கூடுதல் மதிப்பெண்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? ஸோ மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 4வதாக ஒரு ஜிகேயில் ஒரு கொஸ்டின் இருக்கும். அதாவது சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ள மாநிலம் எது? ரைட்டா? ஸோ எந்த ஸ்டேட்டு ஸ்வாம்ப் டியர் அப்படிங்கிறது ஸ்டேட் அனிமலாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எந்த ஸ்டேட்லேயுமே வந்து ஸ்வாம்ப் டியர் கிடையாது, ஸ்டேட் அனிமலாக கிடையாது. சரியா? ஸோ ஸ்வாம்ப் டியர் அப்படிங்கிறது எங்கெங்கே ஸ்டேட் அனிமலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உத்தரப்பிரதேசமும் மத்திய பிரதேசத்தையும். ஓகே. ஸோ மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசங்களில் தான் இந்த சதுப்பு நில மான் அப்படிங்கிறது மாநில விலங்காக இருக்கும். ரைட். ஸோ கேரளாவுடைய மாநில விலங்கு என்ன சார் அப்படின்னா யானை. சரியா? கேரளாவுடைய மாநில விலங்கு யானை. அதே மாதிரி நாகாலாந்து, ஹரியானா இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு மாநில விலங்குகள் இருக்கும். ஓகேங்களா? மகாராஷ்டிராவுக்கு மாநில விலங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அணில் வகை ஒன்று இருக்கும், ஒரு இந்தியன் ஜெயிண்ட் ஸ்குரில் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில். அந்த அணில் தான் வந்து மகாராஷ்டிராவுக்கு மாநில விலங்காக இருக்கும். சரியா? ஸோ அப்போ இந்த 4 ஆப்ஷனுமே இந்த இடத்துல பொருந்தாததுனால இந்த ஒரு வினாவிற்கும் நமக்கு கூடுதல் மதிப்பெண்கள் வழங்குவதற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கும். சரியா? ஸோ அப்போ நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய மதிப்பெண்கள் 170ஆக இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் இது ஒரு 4 சேர்த்துக்கோங்க, 174. 150ஆக இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஒரு 4 சேர்த்துக்கோங்க, 154. ஸோ இதுதான் உங்களுடைய மதிப்பெண்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இன்றைக்கி குரூப் 4 தேர்வு அப்படிங்கிறது நடந்து முடிந்து விட்டது. அதற்கு அடுத்தது குரூப் 2 தேர்வு இல்லையா? ஸோ குரூப் 2 உடைய ப்ரிலிம்ஸு நமக்கு நடைபெற உள்ளது. அந்த குரூப் 4 உடைய சிலபஸும் குரூப் 2 ப்ரிலிம்ஸோட சிலபஸும் ஏறத்தாழ ஒன்று தான். அப்போ நீங்கள் குரூப் 4க்கு என்ன படிச்சிங்களோ அதை அப்படியே குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு திரும்ப ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 2 ப்ரிலிம்ஸை ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ் தான் நமக்கு மெயினாக நம்ம எஃபோர்ட் எடுத்து படிக்க வேண்டியது அதுதான். 2ஓட இன்டர்வியூ போஸ்ட்டும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக படிக்கணும், 2க்கும் 2Aவுக்கும். ஸோ இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்காக நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய சார்பில் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி கிளைகளில் ரெகுலர் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் வீக்லேருந்து. ஸோ அந்த ரெகுலர் கிளாஸஸில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா
ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அகாடமியுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 9092692941 CIAS அகாடமியோட நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க. கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதேமாதிரி வர வாரத்துலேருந்து நம்முடைய குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்லேயும் நீங்கள் இணைஞ்சிக்கணும் அப்படின்னா என்கொயரிக்கு நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் பற்றின விவரங்களையும் சொல்லிடுவாங்க. சரியா? எத்தனை டெஸ்ட்டு, வாரத்துக்கு எத்தனை டெஸ்ட்டு, எத்தனை கொஸ்டின், எவ்வளோ ஃபீஸ், எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகே, ரைட். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தொடர்ந்து பயணிப்பவர்கள், அதாவது பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்வதில்லை அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். ஸோ தொடர்ந்து படிக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து தேர்வுகள் வந்து கொண்டே தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் நிச்சயமாக நம்ம அரசு வேலை அப்படிங்கிற நம்முடைய இலக்கை அடையலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.